இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஒயிட் போர்டு அனிமேஷன் வீடியோவை எப்படி மேக் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஒயிட் போர்டு அனிமேஷன் வீடியோ அப்படிங்கிறது என்னன்னா, ஒருத்தர் இருந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருப்பாரு. இவர் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஒயிட் ஸ்கிரீன்ல இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு டிராயிங் இருந்துட்டு கண்டினியூஸா வரைஞ்சிட்டே இருக்கும். ஒரு கை வந்து ஆட்டோமேட்டிக்கா வரைஞ்சிட்டு இருக்கும். சம்டைம்ஸ் அந்த கை இல்லாம அந்த டிராயிங்கே இருந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வரைஞ்சிட்டு இருக்க மாதிரி அனிமேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தான் ஒயிட் போர்டு வீடியோஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நீங்க நிறைய பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் அதிகபட்சமான என்கேஜ்மெண்ட் டைமை கொடுக்குன்றனால நிறைய பேர் இருந்துட்டு இந்த மாதிரியான வீடியோஸை மேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் அந்த ஒயிட் போர்டு அனிமேஷன் வீடியோஸை எப்படி மேக் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் ஷோ வீடியோ எப்படி மேக் பண்றது, அதே மாதிரி மூவி எக்ஸ்பிளனேஷன் எப்படி மேக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ போட்டிருந்தேன். அந்த 2 வீடியோவில் சொன்ன சில விஷயங்கள் இந்த வீடியோவில் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ நீங்கள் இருந்துட்டு அதை ஆல்ரெடி பார்த்துருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நான் கீழே வந்து டைம் ஸ்டாம்ப்ஸ் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் இருந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனா ஸ்கிப் பண்ணிட்டு முக்கியமான கண்டென்ட் மட்டும் பார்க்கலாம். இல்லை ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்க. இப்போ வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டிங். நீங்கள் இருந்துட்டு கண்டிப்பாக ஸ்கிரிப்ட் பண்ணி ஆகணும். இந்த மாதிரியான ஒயிட் போர்டு வீடியோஸ்க்கு வந்து 2 விதமாக ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து டிப் பை டிப், அதாவது மேக்ஸிமம் இருந்துட்டு இது எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டிப், செகண்ட் டிப், தேர்ட் டிப் அப்படின்னு இருந்துட்டு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அதனால டிப் பை டிப்பாக இருந்துட்டு நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுக்கலாம். செகண்ட் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்மரைசிங் மெத்தட். இது இருந்துட்டு ஒரு கதையை நான் சொல்ல போகிறேன், அதை வந்து இது மூலியமாக சொல்ல போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் அந்த கதையை இருந்துட்டு ஷார்ட் பண்ணி ஒரு சம்மரியாக எழுதுறது. இந்த சம்மரைசிங் ஸ்கிரிப்டை எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டை கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ண போறோம். ஸோ ஆடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு உங்களோட போன்ல சவுண்ட் ரெக்கார்டர் இருக்கும். அந்த சவுண்ட் ரெக்கார்டர் வச்சு நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க இருந்துட்டு லேப்டாப் யூசர், உங்களுக்கு இருந்துட்டு மைக் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அடாசிட்டின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஃபைலா இருந்துட்டு சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம பண்ண போறது என்னன்னா ஆடியோ எடிட்டிங். இப்போ ஆடியோ எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க இருந்துட்டு போனா இருந்துச்சுன்னா ஆடியோ லேப்னு வந்து ஒரு ஆப் இருக்கு, அது யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா லெக்ஸிஸ் ஆடியோ எடிட்டர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு, அது 2 யூஸ் பண்ணலாம். நீங்க இருந்துட்டு லேப்டாப்ல தான் நான் வந்துட்டு ஆடியோ எடிட் பண்ண போறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்க தாராளமாக வந்துட்டு அடாசிட்டிலேயே பண்ணிக்கலாம். எப்படி வந்து ஆடியோ எடிட் பண்ணும் அப்படின்னா, நீங்க இருந்துட்டு ஃபர்ஸ்ட் இருந்துட்டு ட்ரிம் பண்ணும். நீங்க எப்படியும் பேசும்போது கண்டிப்பா கேப் விட்டு தான் பேசியிருக்க போறீங்க. அந்த கேப்பெல்லாம் இருந்துட்டு க்ளோஸ் பண்ணி கண்டினியூஸா வர மாதிரி அந்த ஆடியோ ஃபர்ஸ்ட் ட்ரிம் பண்ணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ண போறீங்க. நாய்ஸ் ரிடக்ஷன் பண்றதுக்கு நீங்க முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்னா, நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் கேப் விட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். ஸோ நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது பின்னாடி இருக்க நாய்ஸ் எல்லாம் வந்து போயிடும். அது எப்படி பண்றது அப்படின்றதுக்கான லிங்க் வந்து கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா நீங்க இருந்துட்டு என்ன பண்ண போறீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ண போறீங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணிட்டு அடாசிட்டில என்வலப் டூல்னு ஒன்று இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு தெரியலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துறேன். என்வலப் டூல் அப்படின்ற அந்த டூலை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது இருந்துட்டு ஸ்மூத்தா உங்களால பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட் பண்ண முடியும். ஒருவேளை எனக்கு அவ்வளோ டீட்டெயில்டா போக வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணி ஜஸ்ட் இருந்துட்டு அதோட சவுண்டை மட்டும் குறைச்சி விட்டுருங்க. அதுவே நீட்டா வந்து அமைஞ்சிரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ ஆடியோலாம் ரெடி பண்ணிட்டீங்க, அதே மாதிரி எல்லாமே பண்ணிட்டீங்க. இப்போ உங்க ஆடியோக்கு ஏற்ற மாதிரியே இருந்துட்டு நீங்க அந்த ஸ்டோரியை வரையணுன்றதுக்காக உங்களுக்கு வந்து இமேஜஸ் தேவைப்படும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வகை இருக்குது. அந்த 3 விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டு எஸ்விஜி ரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா நிறைய இது மாதிரி வரையறதுக்கு ஏற்ற மாதிரியான இமேஜஸ் தான் இருக்கும். நீங்கள் அதில் இருந்துட்டு உங்களுக்கு தேவையான அந்த ஆடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருந்துட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி நீங்கள் இருந்துட்டு என்ன பண்ணுங்க, அந்த குறிப்பிட்ட இமேஜஸ்லாம் எடுத்து நீங்கள் இருந்துட்டு வச்சுக்கலாம். ஒருவேளை இதில் இருந்துட்டு சில இமேஜஸ் வரைகிற மாதிரி இருக்காது, அதாவது எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் தேடுற இமேஜஸ் வந்து இதில் இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் கூகுள்குள்ளே போங்க. கூகுள்குள்ளே போயிட்டு கூகுளில் அந்த இமேஜஸ் சர்ச் பண்ணி அதை அப்படியே எடுங்க. அது கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பண்ணி வந்தாலும் பரவாயில்ல, நீட்டாக இருந்துட்டு போயிடும். நீங்கள் இருந்துட்டு இந்த ஸ்டோரி இது வரைகிற மாதிரியே எல்லா இமேஜும் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. சிலது தான் உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்காததுக்கு நீங்கள் கூகுளில் வந்து தேடிக்கோங்க. நீங்கள் 3ஆவதாக இருந்துட்டு என்ன பண்ணலாம்னா, யூடியூப்லேயே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பேக்காக வந்துட்டு வச்சிருப்பாங்க, ஃப்ரீயாகவே அது வந்து கொடுப்பாங்க. சில வீடியோஸில் போயிட்டு நீங்கள் இது மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இது மாதிரி எஸ்பிஜி பேக் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணீங்கன்ற பட்சத்தில் அவங்க இருந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,000-30,000 எஸ்பிஜி வெக்டார் இருந்துட்டு ஃப்ரீயாக இருந்துட்டு கொடுப்பாங்க, ஒரு லிங்கை தொட்டா வர மாதிரி. ஸோ அது மாதிரி வீடியோஸ் பார்த்து அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த 3 வகையில் இருந்துட்டு உங்கள் ஆடியோக்கு தேவையான இமேஜஸை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஆடியோக்கு தேவையான இமேஜஸை இருந்துட்டு எல்லாமே சேர்த்து கம்பைல் பண்ணி ஒரு இடத்துல போட்டு வச்சுட்டீங்க. அடுத்து இருந்துட்டு இப்போ நீங்கள் அதை வந்து மேக் பண்ண போகிறீங்க. ஒரு ஒயிட் போர்ட் வீடியோவாக இருந்துட்டு மேக் பண்ண போகிறீங்க. ஸோ எப்படி மேக் பண்ணுறதுனா, ஃபஸ்ட் இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சாஃப்ட்வேர் வேணும். ஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா B9னு ஒரு ஆப் இருக்குது. அதுதான் வந்து நல்லபடியாக ஒர்க் ஆகுது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுவே நீங்கள் வந்து ஃபோன் யூஸராக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இருந்துட்டு லேப்டாப் யூஸர் அப்படிங்கிற பட்சத்தில் வீடியோ ஸ்கிரைப் இருந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இதை
இதை விட பெஸ்ட்டான சாஃப்ட்வேர் வந்து இருக்கு. சாஃப்ட்வேர்னு சொல்ல முடியாது, அது ஆக்சுவலி ஒரு வெப்சைட், பியாண்ட் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அது வந்து இதை விட சூப்பராக இருக்கும். பட் அது வெப்சைட்டுன்றனால நிறைய பேரால் அதை வந்து கிராக் பண்ண முடியாது. பட் வீடியோ ஸ்கிரைப்ன்றது ஃப்ரீயாக கூட கிராக் பண்ணி உங்களால் டவுன்லோட் பண்ண முடியுங்கிறனால நான் வீடியோ ஸ்கிரைப் வச்சே போகிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இருந்துட்டு ஒவ்வொரு இமேஜாக இருந்துட்டு அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே போட ஆரம்பிக்கணும். பீனேமாக இருந்தாலும் சரி, வீடியோ ஸ்கிரைப்பாக இருந்தாலும் சரி, ரெண்டுலேயும் இருந்துட்டு போட்டு நீங்கள் இருந்துட்டு கண்டினியூஸாக அதை வந்து அனிமேட் பண்ணிகிட்டே வாங்க. அந்த கரெக்ட் டைமிங் வச்சு அனிமேட் பண்ணிட்டே வாங்க. பட் இப்படி அனிமேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பீனேம் ஆப் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா வீடியோ ஸ்கிரைப் கூட பரவாயில்ல, நீங்கள் இருந்துட்டு மொத்த ஆடியோவை இருந்துட்டு அதிலே பண்ணணும்னா கூட பண்ணிடலாம் தாராளமாக. பட் பீனேம் ஆப்பில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஆடியோ 10 நிமிஷம் ஆடியோ பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பயங்கரமாக இருந்துட்டு சொதப்பி விட்டுரும். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஆடியோவில் வந்துட்டு கட் பண்ணி அதாவது ஒவ்வொரு டிப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஒவ்வொரு பாயிண்ட் வரைக்கும். இப்போ 40 செகண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு டாபிக் பற்றி பேசுகிறேன், ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் அப்படின்னு நீங்கள் ஒரு ட்ரிம்மர் ஆப் வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ஆடியோக்கு ஏற்றது மட்டும் நீங்கள் மேக் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பில் இருந்துட்டு அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா சில டைமில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்துட்டு மொத்தமாக மேக் பண்ணி முடிச்சிருவீங்க, அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துட்டு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அந்த ஒரு இடத்துல ப்ராப்ளம்னால நீங்கள் மொத்த ப்ராஜெக்ட்டுமே இருந்துட்டு திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் பிரித்து மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இருந்துட்டு அதை ஒன்று சேர்க்கறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. இதை வீடியோ ஸ்கிரைப்பும் எனக்கு என் லேப்டாப்பில் சரியாக ஒர்க் ஆகலை அப்படிங்கிறவங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை வீடியோ ஸ்கிரைப் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டினியூஸாக மேக் பண்ணிட்டு போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங். நீங்கள் இருந்துட்டு என்ன தான் இருந்துட்டு மேக் பண்ணிட்டாலும் அதை ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போடுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தனித்தனியாக பிரித்து தானே நீங்கள் மேக் பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ஒன்றா அரேஞ்ச் பண்ணி ஒரு ஆடியோ கொடுங்க. ஏதாவது ஒரு இடத்துல அது வந்து கரெக்டாக வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த குறிப்பிட்ட இடத்த மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். இந்த சைடு ஒரு ஸ்ப்ளிட், இந்த சைடு ஒரு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் ஸ்பீட் அண்ட் டியூரேஷன் அதிகப்படுத்தி விட்டுருங்க. ஸ்பீட் அண்ட் டியூரேஷன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஸ்பீட் அதிகப்படுத்தினீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடும், இல்லை கம்மிப்படுத்தினீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஓடும். அப்படியே அதை வந்து சரி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இருந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ யூடியூப்க்கு அப்லோட் பண்ணும்போது காப்பிரைட் டேக் போடுறது பெஸ்ட். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து கண்டிப்பாக காப்பிரைட் பிரச்சனை வராது. பட் ஒருவேளை நீங்கள் இருந்துட்டு கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ண இமேஜ் இருந்துட்டு கொஞ்சம் முக்கியமான ஆளுங்கிறது அப்படின்ற பட்சத்தில் காப்பிரைட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளே சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு சென்டென்ஸ் வரும், ஒரு பேராகிராஃபே வரும்னு நினைக்கிறேன். அந்த பேராகிராஃப் எடுத்து அப்படியே இருந்துட்டு உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருங்க, சேஃப்டியாக இருக்கிறோம். ஸோ இவ்வளோ தான் ஒரு ஒயிட் போர்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும். உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷின் இருக்குது, எனக்கு இந்த வீடியோ ஸ்கிரைப்பில் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா வீடியோ ஸ்கிரைப்பில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன். அதே மாதிரி பீனேமில் எப்படி பண்ணுறதுன்றது லிங்க் கொடுத்துட்றேன். இந்த மெத்தடை இருந்துட்டு நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒயிட் போர்டு வீடியோவில் இருந்துட்டு அந்த நீட்னஸ் வரும். பார்க்குறவங்களுக்கும் அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தெரியும். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பையோ இல்லை ஒரு சாஃப்ட்வேரையோ இல்லை வெப்சைட்டையோ எப்போவுமே ரிவ்யூ பண்ணுறது வழக்கம். சம்டைம்ஸ் இது மாதிரியான வீடியோஸும் போடுவோம். ஸோ அது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இருந்துட்டு ஒரு ஆப் ரிவ்யூவோட உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.